ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான நெய் மணக்கிற ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சும்மா இந்த ரவா லட்டு நீங்கள் வாயில் எடுத்து போட்ட உடனே அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே கரைஞ்சி போயிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரவா லட்டு எப்போவுமே நம்ம வீடுகளில் தீபாவளிக்கு கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். இந்த தடவை இந்த ரவா லட்டு எப்படி ஈஸியாக செய்யலாம், அதே சமயம் எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது டபுள் ரோஸ்டட் ரவா அப்படின்னு போட்டிருந்தா கூட நம்ம திரும்ப ஒரு தடவை இதை வறுக்க போகிறோம். இதோடைய அளவு 250 கிராம் இருந்தது. நீங்கள் ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளர் எதில் வேணாலும் நீங்கள் அளந்துக்கோங்க. இந்த ரவா நல்லா நைஸாக இருக்கக்கூடிய ரவா. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம முதல்ல முந்திரி பருப்பு அப்புறம் கொஞ்சமாக பாதாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம லட்டில் போடுறதுக்காக முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம லட்டோடு சேர்த்து அப்போ தான் பிடிக்க வரும். முந்திரி பருப்பு முதல்ல சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக பாதாமும் இதே சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் அதிகமாகவும் பாதாம் கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து லேசாக அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இதை இந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு நம்ம இந்த முந்திரி அப்புறம் பாதாம் வறுத்துருக்கோம் இல்லையா, இதே பேனில் இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து அது உருகின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1 டம்ளர் அளவுக்கு ரவை, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 டம்ளர் 1 கப் எதில் வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 1 டம்ளர் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா இதை சிம்மில் வச்சு வறுக்கணும். அதே சமயம் நல்லா வாசனை வரணும், ஆனால் கருகிடக்கூடாது. ரொம்ப ரவையோடைய கலரும் சேஞ்ச் ஆகிடாமல் வறுக்கணும். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ரவா லட்டு நல்லா பிரைட்டாக நல்லா ஒயிட் கலரில் கிடைக்காது. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா நீங்கள் இந்த நெய்யில் சேர்த்து ஸ்லோ ஃபயரில் இதை நீங்கள் வறுக்கும் போது நல்லா வாசனை வரும். அதே சமயம் நல்லா வறுப்பட்ட பிறகு இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகிடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போது 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே அதிகமாக தேவைப்படாது. இந்த 3/4 டம்ளர் சர்க்கரைக்கு ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்சியில் நல்லா நைஸான பவுடராக பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப்பு, 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை இது மாதிரி அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அந்த சர்க்கரை அரைச்சது தான் இந்த மாதிரி புகையாக தெரியுது. இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த சர்க்கரையுடைய பொடியை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிடுங்க. இப்போது இதே ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் ரவையை அரைக்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து இப்போ இதையும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். ரவை நீங்கள் என்ன தான் பவுட்ரு பண்ணாலும் கொஞ்சம் குறப்பாக இருக்கும். அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நைஸாக ஆகிட வேண்டாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிடுங்க. இதை சலிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே சர்க்கரையையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த ரவையையும் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு ரவையை நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 7 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவுக்கு 7 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நம்ம மெல்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா சூடாகணும். நெய் புகை வர காயக்கூடாது, ஆனால் நல்லா சூடாக இருக்கணும். அதை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த ரவையையும் அந்த சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ரெண்டும் ஒன்றா வர மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகி வரும்.
பாருங்கள், நல்ல நைஸ் பவுடராக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப நைட்டாக ஒரு 10% மட்டும் அந்த ரவையுடைய கொரகொரப்பு நமக்கு தெரியும். அப்படி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரவா லட்டு சாப்பிடும்போது சில சமயம் ரொம்ப நைஸ் பவுடராக சலிச்சு நீங்கள் ரொம்ப நைஸ் பவுடராக பண்ணிங்கனாக்க உங்களுக்கு தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் ஓகே தான். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி அப்புறம் பாதாம் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெய்யை நல்லா சூடு பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்ல சூடாக இருக்கணும் நெய். ஆனால் புகை வர அந்த ஸ்மெல்லு மாறுற வரைக்கும் காய்ச்சிடக்கூடாது. இந்த நல்ல சூடான நெய்யிலேருந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் சூடாக இருக்கும்போது நம்ம கையினால் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா முதல்ல எல்லா பக்கமும் இந்த நெய் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற இந்த 7லேருந்து 8 டீஸ்பூன் நெய் எடுத்து நம்ம இதை ஹீட் பண்ணியிருக்கிறோம். இதை எல்லாத்துலேயுமே இதில் வந்து அந்த 3/4 நெய்யை நம்ம இதே மாதிரி சேர்த்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் மட்டும் அந்த கரண்டியில் மிச்சம் வச்சுக்கலாம். நெய் நல்லா சூடாக இருக்கும் போதே இது மாதிரி இந்த மாவோட சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஓரளவுக்கு அந்த சூடு இப்போ நீங்கள் மிக்ஸ் ஆன பிறகு கம்மியாயிருக்கும். அந்த டைமில் நீங்கள் கையினால் நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நான் 3/4 நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இருந்தாலும் நம்ம இது மாதிரி கையினால் சேர்த்து நல்லா இப்படி தேய்ச்சி எல்லா பக்கமும் அந்த நெய் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போது சூடாலாம் இல்லை, சும்மா லேசான வெதுவெதுப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஈவனாக சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு அப்படியே இந்த வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போதே நீங்கள் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நல்லா அழுத்தி இது மாதிரி உருட்டி லட்டு பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக பிடிக்க வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்க வரல, உதிர்ந்து போகுது அப்படின்னா நெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஒரு 2-3 டீஸ்பூன், அதாவது இன்னும் 2-3 டீஸ்பூன் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ராப் மட்டும் இதில் விட்டு அப்படியே அங்கனங்கன்னு சேர்த்து பிடிச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு செட் ஆகிடும். அந்த ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் மட்டும் அப்படி சேர்த்துட்டு அங்கனையும் அப்படியே அந்த மாவை பெரட்டி அப்படியே கையில் எடுத்து உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிடிக்க வந்துடும். இதே மாதிரி எல்லா லட்டுவுமே பிடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே அதிகமாக நமக்கு நெய் தேவைப்படாது. நம்ம எடுத்துருக்கிற இந்த ஒரு டம்ளர், அந்த டம்ளர் வந்து ஒரு 250 கிராம் ரவை பிடிச்சது. பாருங்கள், இப்போ எல்லா லட்டுவுமே அது மாதிரி பிடிச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம எடுத்துருந்த நெய்யில் இன்னும் ஒரு 2-3 ட்ராப் மிச்சம் கூட இருக்குது பாருங்கள். ரொம்ப நெய் தேவைப்படாது. நல்லா சூப்பராக நெய் வாசனையோடைய, ஏலக்காய் வாசனையோட நம்ம பாரம்பரியமாக நம்ம வீடுகளில் தீபாவளிக்கு செய்யக்கூடிய இந்த ரவா லட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.